Hello everyone, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஃபயர் சேஃப்டியை பற்றி. நம்ம வீடியோவுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கண்டென்ட்ஸ் நம்ம இன்றைக்கு என்ன கண்டென்ட்ஸ் பார்க்க போகிறோம்னு சொன்னால் டைப் ஆஃப் த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், கிளாஸ் ஆஃப் த ஃபயர் and suitable fire extinguisher, how to use the fire extinguishers. ஸோ வாங்க இப்போ பார்க்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ். ஸோ ஒரு கன்சைஸ் சைட் எடுத்துக்கொண்டா அதில் நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம் இந்த 5 டைப் ஆஃப் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். அதாவது CO2, வாட்டர், ஃபோம், ட்ரை பவுடர் அண்ட் வெட் கெமிக்கல். ஸோ இந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கலர் கோட் கொடுத்துருக்கு. வாட் ஆர் த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் கலர் கோட்ஸ்? அதாவது வாட்டர் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸுக்கு ரெட் கலரில் லேபிள் கொடுத்துருக்கு. ஃபோம் ஃபயர் எக்ஸ்டிங்விஷருக்கு க்ரீன் கலரில் லேபிள் கொடுத்துருக்கு. ட்ரை பவுடருக்கு ப்ளூ கலரில் கொடுத்துருக்கு. CO2க்கு பிளாக் கலரில் கொடுத்துருக்கு. அப்புறம் வெட் கெமிக்கலுக்கு எல்லோ கலரில் லேபிள் கொடுத்துருக்கு. நீங்கள் இங்கே பார்க்கலாம், கிளியராக காட்டியிருக்கு. ஸோ நம்ம அடுத்தது பார்க்கலாம் கிளாஸ் ஆஃப் த ஃபயர், class of fire and suitable fire extinguishers. ஸோ கிளாஸ் அதாவது ஃபயரை கிளாஸாக பிரிச்சிருக்குது. அதாவது ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ், டி கிளாஸ், இ கிளாஸ், எஃப் கிளாஸ்ன்னு சொல்லி. ஸோ இந்த கிளாஸ் ஆஃப் த ஃபயரை வச்சு அதுக்கு சூட்டபுளான ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் எதுன்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஏ கிளாஸ் ஃபயரை எடுத்துக்கொண்ட நம்ம ஏ கிளாஸ் ஃபயருக்குள்ள உள்ளடங்கும் wood, பிளாஸ்டிக், பேப்பர் ஐட்டங்களில் தீப்பிடிக்கும் போது அது ஏ கிளாஸ் ஃபயர்ன்னு சொல்லி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அந்த ஏ கிளாஸ் ஃபயருக்கு ரெக்கமெண்ட் பண்ணிக்கிற ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் ட்ரை பவுடர், அப்புறம் ஃபோம், அப்புறம் வாட்டர் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ். ஸோ நம்ம இப்போ அடுத்தது பார்க்கலாம் கிளாஸ் பி ஃபயர். ஸோ கிளாஸ் பி ஃபயருங்கும் போது ஃப்ளமபிள் லிக்விட்ஸ், அதாவது பெயிண்ட், புவல்ஸ் அப்படியான ஐட்டங்களில் தீப்பிடிக்கும் போது அந்த ஐட்டங்களை தீ அணைக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிக்கிற ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் ட்ரை பவுடர், அப்புறம் ஃபோம் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், அப்புறம் CO2 ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்கலாம் கிளாஸ் சி ஃபயர். கிளாஸ் சி ஃபயருங்கும் போது கேஸ் வர்க்கங்களில் தீப்பிடிக்கும் போது, அதாவது எல்பிஜி கேஸ் தீப்பிடிக்கும் போது அந்த தீயை அணைக்கிறதுக்கு ட்ரை பவுடர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்கலாம் கிளாஸ் டி. இது மோஸ்ட்டாக கன்சர்ன் சைடில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஆனால் இங்கே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு கிளாஸ் டி ஃபயருக்கு ட்ரை பவுடர். அப்புறம் பார்க்கலாம் கிளாஸ் சி ஃபயர். அதாவது ஏதாவது எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸில் தீ பிடிக்கும் போது நம்ம ட்ரை பவுடர் யூஸ் பண்ணலாம். அப்புறம் CO2 யூஸ் பண்ணிடலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கலாம் கிளாஸ் எஃப் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். அதாவது கிளாஸ் எஃப் ஃபயர் எக்ஸ்டிங்விஷருங்கும் போது மோஸ்ட்டாக கன்சைன் சைடில் கெண்டீன்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த கெண்டீன்ஸில் குக்கிங் ஆயில்களில் ஏதாவது தீ பிடிக்கும் போது ட்ரை அதாவது வெட் கெமிக்கல் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே சம் எக்ஸாம்பிள் ஆஃப் பிஸ்னஸ் தட் மே நீட் திஸ் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். அதாவது இந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எங்கெங்கே லொக்கேஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு உதாரணத்துக்கு இங்கே காட்டியிருக்கு. அவுட்டோர் லொக்கேஷன், கராஜ், வெல்டிங் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கு. ஸ்கூல், ஆஃபீஸ், ஹோட்டல், ஷாப், ஹாஸ்பிட்டல், அப்பார்ட்மெண்ட், ஆஃபீஸ், சர்வர் ரூம்ஸ்ன்னு சொல்லி இந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் எங்கே எந்தெந்த லொக்கேஷனுக்கு சூட்டபிள் ஆகிக்குன்னு சொல்லி இங்கே உதாரணத்துக்கு காட்டியிருக்கு. அடுத்தது நம்ம பார்க்கலாம் இங்கே ஹவு டு யூஸ் த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ். ஸோ ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு முறை இருக்குது. அதாவது பாஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பாஸ் மெத்தட்டை யூஸ் பண்ணி நம்ம ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை சரியான முறையில் ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ நம்ம இப்போ பார்க்கலாம். பாஸ்ன்னு சொன்னால் பி ஃபார் புல் த பின். அதாவது இங்கே காட்டிருக்கு இந்த படத்தில் அதாவது இந்த லிவரில் மாட்டிருக்கிற இந்த பின்னை ரிமூவ் பண்ண சொல்லியிருக்கு, புல் த பின். அது அடுத்தது ஏம் த நொசல். அதாவது நொசல்னு சொன்னால் இந்த ஹோஸை ஃபயரை நோக்கி, தீயை நோக்கி ஏம் பண்ண சொல்லியிருக்கு, ஏம் த நொசல்.
squeeze the handle. அதாவது வந்து இந்த லிவரை வந்து அழுத்த சொல்லியிருக்கு. அடுத்தது வந்து sweep side to side at the base of the fire. அதாவது தீயை நோக்கி வந்து ஸ்வீப் பண்ண சொல்லியிருக்கு. ஸோ வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை வந்து இலகுவான முறையில் வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ வந்து நம்ம தீ அணைக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை வந்து கருத்தில் கொள்ள வேண்டும். அதாவது வந்து முதலாவது விஷயம் வந்து ஸ்டே அட்லீஸ்ட் 1 மீட்டர் away from the fire. ஏன்னு சொன்னால் நம்மளோட பாதுகாப்புக்கு வந்து 1 மீட்டர் தூரத்தில் குறைஞ்சது கட்டாயம் இருக்க வேண்டும். அடுத்தது வந்து செக் த wind direction before extinguishing the fire. அதாவது வந்து நம்ம தீ அணைப்பதற்கு முன்னாடி வந்து ஓப்பன் ஏரியாவில் வந்து தீ அணைக்கும் போது வந்து wind direction கட்டாயம் வந்து நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். ஸோ நம்ம இப்போ பார்த்துருக்கோம் வந்து 3 விஷயங்களை: டைப் ஆஃப் த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ், class of the fire and suitable fire extinguishers, and how to use the fire extinguisher. Thanks for watching my video. See you next video guys.